ஏன்னா இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கீரை. இந்த கீரை ஐயோ ஆயிரத்துக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்பா தலையில் வேற ஆயில் வச்சுருக்குன்னா பேசு ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொரிக்கிறேன். ஏன்னா வந்து என்னென்னா வந்து கீரை கடைஞ்சினா வச்சுங்க ரொம்ப வந்து அதிகமாகிடும். அதனால் வந்து இதை வந்து நான் இப்படி தான் பொரிப்பேன். என்னென்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போடுவேன், பெருங்காயத்தூள் போடுவேன், அப்புறம் காஞ்சி மிளகா நம்மளுக்கு காரத்தை மாதிரி போடுவேன். அவ்வளோதான். ஆனால் கீரை பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது, கம்மியாக தான் வரும் பாருங்க. இந்த கட்டு வேற ஒருவேளை ஒரு கட்டு வாங்கி 2 கட்டாக பிரித்து விற்கிறாங்களா என்னன்னு தெரியல இப்படி. ஏன்னா ஒரு டைம் பார்த்தோன்னா கீரை கட்டு அவ்வளோ பெருசாக இருக்கும். இதுலேயும் தாண்டு தானே பண்ணுறாங்க, எதாவது தான் பண்ணுவாங்களோ தெரியல. அப்போ ஒரு கட்டு வாங்கி 2 கட்டாக பிரித்து விற்கிறாங்க. எத்தனை 5 தண்ணி அலசனங்க, கடுப்பாக இருக்குது எனக்கு. இப்படி இதை அரைச்சி நம்ம அலசத்துக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஒரு வழி ஆயிடுத்து. ஆனால் கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லதில்லை, ஹெல்த்து நல்லா. அவ்வளோதான். கை சூடாக இருக்குது பாருங்க. அப்படியே தொடவு என்ன ஆகும்னா கம்மியாகிடும், கொஞ்சமாக ஆகும். ஒருத்தவங்க தான் சாப்பாட்டில் போட்டு பேசிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ சாப்பாட்டில் போட்டு பேசிட்டு சாப்பிட்லாம். நம்ம எதனா சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். சாம்பாருக்கு, ரசத்துக்கு அது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். வாங்க டிக்கிறீங்கன்னா முழு முழாக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா தான் வந்துச்சு. நல்லா தான் இருக்கு. ஓகே வாங்க இன்றைக்கி சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் கீரை. ஓகே முடி ரொம்ப கொட்டுதுங்க, என்னன்னே தெரில. ஸோ ஒருவேளை நீங்கள் ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா முடி ரொம்ப அலையிறதால் நிறைய பேர் வந்து எனக்கு முடினா இவ்வளோ இருக்குதுன்னு நிறைய பேர் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அதனால் கொட்டுதா, உப்பு தேவையானது கொஞ்சமாக போட்டுக்கணும். சால்ட்டு தான் போட முடியும். சால்ட்டு உப்பே யூஸ் பண்ணால் இப்போல்லாம் வந்து வேறு ஏதோ என்ன சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. சால்ட்டு உப்பு யூஸ் பண்ணலாம். கிட்னியில் ஸ்டோன் வருதுன்னு சொல்கிறாங்க. தேங்காய் இதில் தேங்காய் ஊற்றலாம். தேங்காய் வந்து லாஸ்ட்டில் அரைச்சி போடலாம். லாஸ்ட்டில் வேணும்னா போட்டு அதுக்கப்புறம் ஒரு தொலைவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா முட்டை உடச்சி ஊற்றலாம். நான் முட்டையை ஊற்ற மாட்டேன், தேங்காய் மட்டும்தான் எப்பயாச்சும் போடுவேன். ஸோ எல்லாருமே வந்து மேக்கப் இல்லாமல் நிஷா வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இதை பாருங்கள், என்ன தலை கூட சீவலை. நேற்று நைட்டு ஆயில் வச்சு நல்லா சீவி இது பண்ணி போட்டேன். ஏன்னா முடி ரொம்ப கொட்டுதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி தலை பின்னி போட்டேன். மேக்கப் இல்லாமல் வீடியோ போட்டேன். ஓகேவா? நிறைய பேர் இப்படி தான் போடுங்க, இப்படி போடுங்க, இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கம்மியாயிடுச்சா? இதே என்ன தொடவிக்கிட்டே வேக என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கம்மியாகவே ஆகிடும். ஓகே இப்போ பிடிச்சிருக்கா? நீங்கள் போடுங்க. ஓகே.